நம்ம குட்டி குஷ்புன்னு அன்போட கூப்பிடப்படுற ஹன்சிகா மோத்வானியோட திருமண வாழ்க்கை இப்போ ஒரு முடிவுக்கு வந்திருக்கு. 2022ல ரொம்ப பிரம்மாண்டமா நடந்தே வந்த கல்யாணம் இப்போ விவாகரத்துல முடிஞ்சிருக்கிற செய்தி எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். இப்போ இத பத்தி ஹன்சிகா பேசி இருக்கிறது வைரல் ஆகிட்டு இருக்கு. அது என்னன்னு பாத்துடலாமா? மும்பை தொழிலதிபர் சோஹில் கத்தூரியாவை கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஹன்சிகா கொஞ்ச நாள்லயே கருத்து வேறுபாடு காரணமா பிரிஞ்சிட்டாங்க. போன மார்ச் மாசமே இவங்க முறைப்படி டிவோர்ஸ் வாங்கிட்டதாவும் இதுக்காக ஹன்சிகா எந்த ஒரு பணமும் கேட்கலைனும் தகவல் வெளியாகியிருக்கு. இது பத்தி ரீசன்ட் பேட்டியில பேசின ஹன்சிகா, எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்ல, நான் ஒரு நடிகையா இருக்கலாம், ஆனா எனக்கும் பர்சனல் லைஃப்னு ஒண்ணு இருக்குன்னு வெளுத்து வாங்கிட்டாங்க. கடந்த 2 வருஷம் எனக்கு ரொம்பவே இருண்ட காலம். என் அம்மாவும் அண்ணனும் தான் என்ன அந்த மன அழுத்தத்துல இருந்து காப்பாத்துனாங்கன்னு உருக்கமாவும் சொல்லியிருக்காங்க. தப்பான உறவுல இருந்து கஷ்டப்படுறதை விட வெளியில வர்றதே நல்லதுன்னு சொன்ன ஹன்சிகா இப்போ ஃபுல் ஃபோக்கஸையும் சினிமாவில காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஹன்சிகாவோட இந்த முடிவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? காமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.